கும்போணத்தில் ஏன் இடம் வாங்கினா, கும்போணம் தான் எனக்கு சொந்த ஊர். சொந்த ஊரில் வந்து ஒரு இடம் வாங்கணுன்ற ஆசை கனவு எல்லாருக்கும் இருக்கும். அதே எனக்கு இருந்துச்சு, என் பிள்ளைங்கள இருந்துச்சு. அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் அந்த இடம் வாங்கணும்னு சொல்லி நான் இடம் வாங்கினேன். ஃப்ளாட்டு வாங்கின உடனே ஃபஸ்ட்டு என் பையனையும் என் பொண்ணையும் தான் கூப்பிட்டு போய் காமிச்சேன். என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பயங்கர ஒரு சந்தோஷம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதோட என் மிஸ்ஸஸ்க்கு தான் பயங்கர ஹாப்பி. அவங்க வந்து சாதிச்சிட்டா சுபாஷு, அவங்க அந்த மாதிரி என்ன வாடா போடாமல் பேச மாட்டாங்கன்னா அந்த ஹாப்பினஸில் வந்து சாதிச்சிட்டா சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க. ஃப்ரெண்ட்ஸை விட வந்து நான் ஃபேமிலி தான் அன்றைக்கும் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸும் வந்து வாங்கிட்டான்னு சொல்லிட்டு பொறாமப்படுறவங்களும் நிறைய பேர் உண்டு. ஆனால் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க அந்த மாதிரி படமாட்டாங்க இல்லையா. ஆனால் வந்து எதாக இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கிட்டையும் என்னுடைய குழந்தைகிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இந்த குழந்தைங்க என் ஒய்ஃபும் பயங்கர எக்ஸைட் ஆனாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃப்ளாட்டு வாங்கணும்னு சொன்னப்போ லீகலாக இவங்க வந்து முடிச்சு கொடுப்பாங்களா முடிச்சு கொடுக்க மாட்டாங்களான்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இது முதல் அனுபவம். அதே நேரத்தில் வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா எதையுமே எனக்கு ஒரு கஷ்டமே தரல. நான் இத்தனைக்கும் நான் ஒரு டிரைவரு, நான் டியூட்டியில் இருந்தேன். ஹைதராபாத் டு கோயம்புத்தூர் நான் டியூட்டியில் தான் இருந்தேன். எனக்கு எந்த கஷ்டத்தையும் தரல. பைசா மட்டும் ரெடி பண்ண சொன்னாங்க, அது கூட என்னை ஃபோர்ஸ் பண்ணல. சார் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் சார், நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் டைம் எடுத்துங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. எனக்கு அந்த பயத்தை சுத்தமாக போக்கிட்டாங்க. நாளைக்கு நான் ஒரு இடம் வாங்கினா கூட எனக்கு பயம் இருக்காது. நான் அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. நான் வந்து சுஜாதாவை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். இனி ஒரு கால் எனக்கு வாங்கணும்னு என்ன இருந்தாலும், என்கிட்ட காசு இருந்தாலும் இங்கே தான் நான் வருவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். சுத்தமாக துளி கூட எனக்கு பயம் இல்லை. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏதோ அதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அது எல்லாருக்கும் இருக்கும். அது எனக்கு இருந்துச்சு. ஆனால் முடிக்கிறப்ப எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப ஹாப்பி நான். இப்போ ஏன் சுஜாதாவை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இவங்க வந்து 2024 அந்த ஃப்ளாட் போட்டாங்க. அப்போயே வந்து நாங்கள் நிறையா அவங்களோட லட்சியம் என்னன்னா, இடம் இல்லாதவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணுன்ற ஒரு லட்சியம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து டியூ மூலியமாவோ லோன் மூலியமாவோ எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சாங்க. நான் 2024 நான் வேறு எந்த இதுக்குமே நான் போகல. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டுன்னு வாங்கணும்னு முடிவு பண்ணது இவங்ககிட்ட. ஏன்னா வச்ச ஆப்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லோனு டியூ, ஏன்னா இல்லாதப்பட்டவங்க வந்து லோன் டியூ மூலியம் தான் வாங்க முடியும் இல்லைங்களா. எல்லாம் என்னமாரி ஆட்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 10 லட்சம் 5 லட்சம் ரெடி பண்ணுறது கஷ்டம் இல்லையா. அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அதில் அப்பையிலேருந்து நான் கடந்த எத்தனை வருஷம், இப்போ 2024 வருஷமாக அதனால தான் நான் முயற்சி பண்ணிட்டே தான் இந்த வாட்டி எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதனால தான் சுஜாதாவை நான் சூஸ் பண்ணேன். அதேமாரி அவங்களுடைய மனம் வந்து போட்டுக்கிற இடம், சதுரிப்பு எல்லாமே வந்து நேர்மையாக இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் கூட அதில் பொய் கிடையாது. சேர்க்காம அவங்களுடைய இடம் எவ்வளோ அந்த இடத்துக்கு மட்டும் என்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. அதனால வந்து எனக்கு சுஜாதாவோடைய நேர்மை பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதனால சுஜாதாவை நான் சூஸ் பண்ணேன். சார் ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறப்ப எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ அங்கே 4 வீடு ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வீடாக இருக்குது. கட்டாயம் ஒரு பெரிய ரெசிடென்சியாக வரும் சார், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாத போய் நான் போய் பார்த்தேன். பட் வந்து பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, பக்கத்துலேயே எல்லாமே ஸ்கூலு, இப்போ காலேஜ் எதுவும் வரப்போகுதுன்றாங்க. கட்டாயம் ஒரு பெரிய அளவில் பெரிய ரெசிடென்சியாக வரும் சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். சார் நம்ம காசு சேர்த்து, நம்மளுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்றைக்குமே காசு சேர்த்து மொத்தமாக வாங்க முடியாது. வேற ஒரு பில்டர்ஸ்லாம் வந்து இதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. கட்டாயம் சுஜாதாவை நம்பி வந்தால் அவங்க வந்து கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி லோனுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. லோன் போட்டு வாங்குறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. 100% வந்து சுஜாதாவை நம்பலாம். சுஜாதா வந்து என்னுடைய 43 வயசில் சுஜாதா வந்து நல்ல ஒரு சர்வீஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு ரொம்ப ஜாஸ்தி ரேட்டும் சொல்ல முடியாது, கம்மி ரேட்டும் சொல்ல முடியாது, நார்மலான ரேட்டு. இந்தமாரி சொத்து வாங்கினதால இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போனால் அது ஒன்றும் அழியாது. என்றைக்குமே மண்ணில் போட்டாலும் பொண்ணில் போட்டாலும் அழியாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் இப்போ அந்த இடத்துல நம்ம வாங்கியிருக்கிறது வந்து
இன்னொரு 5 வருஷம் போனால் அது நான் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டு 1க்கு 2 தான் பெருகுமே தவிர குறையாது. நல்ல ஒரு ரேட்டு, நல்ல ஒரு இடம், நல்ல ரேட்டு குரோத்தாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்றும் ரொம்ப காசு கொடுத்தலாம் வாங்கிடல, அதுக்கும் ரொம்ப லோவும் வாங்கிடல, பரவாயில்ல, நியாயமான வேலை எல்லாம். அதை நான் அநியாயம் நான் சொல்ல மாட்டேன். கட்டாயம் இது நாளைக்கு இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷம் போனால் இதோடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அந்த பத்திரத்தை வாங்குறப்ப நான் பட்ட ஆனந்தத்துக்கு ஒரு அளவே இல்லை. நான் பேமெண்ட்டு ஃபுல்லாக பண்ணுறப்ப நான் மட்டும்தான் வாங்கணும், நான் மட்டும் வரலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் என்னை விட என்னோட மிஸ்ஸஸுக்கு தான் பயங்கர ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு கூட்டு வராமல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கூட்டு வாங்கினேன். நான் ஆனந்தப்பட்டதும் அவங்க ஆனந்தப்பட்டதும் ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமான்ற ஒரு நிலைமை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம வாங்கலாமா வாங்க முடியுமா முடியாதான்ற ஏக்கம் என்னை விட அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க வெளில சொல்ல, என்கிட்ட சொன்னால் நான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லலை. அன்னைக்கு நேற்று அந்த பத்திரத்தை வாங்குறப்ப அவங்க பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை சார். அதுவே எனக்கு பெரிய ஆனந்தம். என்கிட்ட யாராவது இடம் வாங்கணும்னு கேட்டால் முதல் நான் சுஜாதாவை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1% கூட நமக்கு கஷ்டமும் இல்லை, டென்ஷனும் கிடையாது. ஃப்ளாட்டை 10,000 கொடுத்து புக் பண்ணிட்டா போதும், எல்லாமே அவங்க செஞ்சு தராங்க. நம்ம அமௌண்ட்டை கொண்டு கட்டினா போதும். மற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோ அல்லது எதுக்குமே நம்ம டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை. 100% நான் ரெஃபர் பண்ணுவேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஒரு ரியல் எஸ்டேட்னா சுஜாதா தான். எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல சார். பேங்க்கில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ போட்டால் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு 6% வட்டி தராங்க. அதை நம்ம போட்ட அன்றைக்கி நம்ம கெஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ 5 வருஷம் கழிச்சு இவ்வளோதான் நமக்கு அமௌண்ட் வரும்ன்றது நம்ம ஒரு மனக்கணக்கு போட்டுடலாம். ஆனால் மண்ணில் போடுறது அப்படி இல்லை. ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு வருஷத்துக்கும் ஒரு அமௌண்ட்டு ஏறிக்கிட்டே போவோம். அதனால் மண்ணில் போடுறது தான் சரியான ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன், நாளைக்கு இன்னொரு 6 மாதம் கழிச்சு போய் நான் விற்கணும்னு நினச்சாலும் இன்னொரு எப்படி பார்த்தாலும் நான் வாங்கினதை விட 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ கூட போகலாம். ஆனால் பேங்க்கில் போட்டால் அப்படி கிடையாதுல்ல. அதனால் மண்ணில் போகிறதா ஒரு கரெக்டான ஒரு நல்ல ஒரு முடிவுன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப அவங்க பேர் யாருன்னு எனக்கு தெரியல, எங்கள் மிஸ்ஸஸ் தான் பேசுனாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டை போய் பார்க்குறப்ப அட்வான்ஸ் போகிறப்ப வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் புதுசாக அந்த இடத்துல இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அங்கே வேணால் போய் பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் கடைசியாக பார்க்குறப்ப இங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது சார், பாருங்கள் சார்னு சொன்னார். முதல் நன்றி நான் அந்த வெங்கடேஷ்க்கு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு அந்த ஒரு வேலையை முடிச்சு கொடுத்து உடனே 10,000 நீங்கள் அட்வான்ஸ் கட்டுங்க சார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறமேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் இங்கே ஐஸ்வர்யா மேடம், இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க யாரும் தெரியல, அவங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் விட அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முருகன் ஒருத்தர் வந்தார். அவர் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு தரல. வெயிட் பண்ணுங்க சார், நான் எல்லாமே நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஃப்ளெக்சிபிளாக சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இது மூலிமா சாருக்கும் அந்த ஓனருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.